இன்றைக்கி அப்பா ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை பறித்து அழகாக எனக்கு உருவி கொடுத்தாருங்க. எப்போயுமே அப்பா தான் முருங்கைக்கீரை பறித்து உருவி கொடுப்பாரு. எப்போயுமே முருங்கைக்கீரை ராகி அடை தான் செய்வேன். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் இருக்க கோதுமை மாவு, அரிசி மாவு, கடலை மாவு சேர்த்து முருங்கைக்கீரை சேர்த்து ட்ரை பண்ணேங்க. கோதுமை மாவு, அரிசி மாவு, கடலை மாவு இந்த மாதிரி ரேஷியோவில் எடுத்துக்கிட்டு உப்பு, சீரகம் சேர்த்து பொடியாக கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருப்பு எள்ளு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக அழகாக கலந்து கொடுத்துக்கிட்டேன். முருங்கைக்கீரை இதிலலாம் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ராகி மாவுலையோ இல்லை இந்த மாதிரியோ நீங்கள் அடை ட்ரை பண்ணுங்கள், நல்லா வருங்க. முக்கியமாக கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி மாவை லூசன் பண்ணிக்கு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு அழகாக மூடி வச்சுருங்க. அந்த கேப்பில் போயிட்டு இப்போ நம்ம அழகாக வாழை இலையை வெட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு வாழை இலையை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ மாவு உருண்டைகளை ரவுண்டாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். வாழை இலையில் எண்ணெய் தடவி மாவு வச்சு அடை தட்ட போகிறோங்க. அடை ஒட்டாமல் வரத்துக்கு கையில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி அழகாக ரவுண்டாக அடை தட்டி கொடுங்க. கையில் அடை ஒட்டாமல் வரணுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி அழகாக அடையை தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல் காஞ்சதும் எண்ணெய் தடவிட்டு அடை சுட்டு எடுக்கலாம் வாங்க. தோசைக்கல் காஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கிட்டு அடை மாவை அப்படி ஜம்முன்னு போட்டு அதை அழகாக இந்த மாதிரி தட்டி கொடுங்க. இல்லை அழகாக தடவி கொடுத்தீங்கன்னா வாழை இலை அழகாக இந்த மாதிரி வருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி ப்ராசஸில் அடை சுட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக சாப்பிடுங்க. எப்போயுமே அடைலாம் சூடாக சாப்பிட்டா தான் நல்லா வரும். இதே மாதிரி இன்னொரு வாட்டி காட்டுறவாங்க. இந்த மாதிரி கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி அடையை தட்டி எடுத்துக்கோங்க அழகாக. இந்த ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அழகாக தட்டி எடுக்கிறது, இந்த மாதிரி தோசைக்கல் தவாவில் போட்டுட்டு அழகாக ஆயில் மசாஜ், ஹீட் மசாஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடை சுடுறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அழகாக தடவி கொடுக்குறது அப்படியே ஹீட் ஆயில் மசாஜ் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.